அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் நம் நடுவில் பெரியவராக, அவர் கிருபை நிறைந்தவராக, அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் மத்தியில் பல வருடங்களுக்கு பிறகு கடந்து வருகிறதற்கு தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. அந்த நாட்களில் இருந்த எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை புதியவர்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் உங்கள் நடுவிலே அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் துப்ரிசியஸ் பிரதர் தான். மறுபடியும் வரணும்னு சொல்லி எப்படியோ என்னைய கட்டாயப்படுத்தி இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேத வசனத்திற்கு நேரே திரும்பலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னை நீதிமான் ஆக்குகிற அவர் சமீபமாயிருக்கிறார், என்னோடே வழக்காடுகிற அவன் யார்? ஏகமாய் நிற்போம் ஆக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தெய்வன் நம்மோடு கூட பேசும்படியாய், அன்பின் தெய்வன் நம்மோடு கூட இடைபடும்படியாய், தெய்வரீர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லுங்கள். அவர் நம்மோடு பேசுவார். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையாலும் உம்முடைய வல்லமையாலும் உம்முடைய கிருபையாலும் என்னோடும் எங்களோடும் பேசுகிற எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய மகிமையும் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய கிருபையை, கர்த்தர் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி. வசனத்தால் பேசும், வார்த்தையால் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே இப்படி சொல்லுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். தமிழ்ல இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டைய. இது அப்படி இல்லை, வம்பு சண்டைக்கு இழுத்த மாதிரியே இருக்கு. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அது சண்டை போட்டவனுக்கு சண்டை போடாம நினைச்ச முடியாது. சொல்லுங்க, இருக்க முடியாது. அதனால எப்ப பார்த்தாலும் எதுக்கு இழுத்துக்கிட்டே இருப்பான்? அப்படிப்பட்டவனை குறித்து எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அவன்கிட்ட வாயை கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்க கூடாது. யார் எப்போ கிடைப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். சண்டை போடுறதுக்குன்னே அவனுக்கு குணமே என்னதுதான். அவனுக்கு ஒருத்தட்ட சண்டை போடாட்டி அன்னைக்கு என்ன வராது? சொல்லுங்க. மனமே இராது, திருப்தியே இராது, தூக்கமே வராது. சண்டை போட்டு முடிச்சுட்டு தான் எங்க போவான்?
தூங்கவே போவான். இல்லைன்னா இன்னைக்கு யார்ட்டையும் சண்டை போடலையே அப்படின்னு சொல்லி ராத்திரி முழிச்சு உட்கார்ந்துருந்து யார்ட்டையாவது ஃபோன்லையாவது வம்புக்கு இழுக்கலாமான்னு பார்ப்பான். அதே மாதிரி தான் தோணுது இங்கேயும். யாரை பார்த்து? உங்களையும் என்னையும் பார்த்து வசனம் அப்படி சொல்லுது. அது வேற யாரும் இல்லையா? அது யாரா சொல்லுங்க? அது யாரா? நீங்க தானா? யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் அப்படின்னு சொல்றது யாரு? சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு ரெடி இல்லையா? சொல்றதுக்கு ரெடி இல்லையான்னு ரெடியா இருக்கிறவங்க மட்டும் கையை அப்படி வைங்க, வச்சிட்டு சொல்லுங்க. யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இதெல்லாம் சத்தம் காணாது. ஒழுங்கா சண்டைக்கு ரெடி ஆகணும். வம்பு சண்டையை இழுக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். என்ன சண்டையை இழுக்கிறதுக்கு? சொல்லுங்க. உங்களுக்கும் சேர்த்தான். அப்படி சாய்மானமா தஞ்சி கீபோர்டு மட்டும் வாசிட்டு அப்படி போயிடலான்னு நினைச்சிடக்கூடாது. என்ன? சரி, சொல்லுங்க பார்ப்போம். யார் எனக்கு எதிராளி? அட கைய வைங்க. யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். அப்ப எல்லாரும் இப்ப வம்பு சண்டைக்கு ரெடியா இருக்கீங்க. ஏதாவது ஒரு வம்பு சண்டை என்ன செய்திடணும்? இழுத்துறணும். அதுக்கு எப்படி ஆயிட்டீங்க? ஆயத்தம் ஆயிட்டீங்க. ஒழுங்கா இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்குறதுக்கு. சொல்லுங்க. ஒழுங்கா இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன? சரி, வேத வசனத்திற்கு நேரம் திரும்புவோம். நம்ம போட வேண்டிய வம்பு சண்டைகள் என்ன? நம்ம போட வேண்டிய வம்பு சண்டைகள் என்ன? நம்ம திருந்த வேண்டிய விதம் என்ன? நம்ம எப்படிலாம் மாறி ஆகணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறத நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். வேத வசனத்துக்கு திரும்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதி திருச்சபை சந்தித்த முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? பரிகாசம். ஆதி திருச்சபைக்கு நேர கடந்து வந்த முதல் பிரச்சனை என்னது? இன்னைக்கு சபையில என்ன கொடுக்காங்கன்னா ஷீல்டு எல்லாம் கொடுக்காங்க. அந்த போட்டி இந்த போட்டி அது இது வச்சு ஷீல்டு கொடுக்காங்க. முன்னால பள்ளிக்கூடங்கள்ல தான் ஷீல்டை வரிசையா என்ன செய்திருப்பாங்க? பீரோ போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப சபையிலையும் என்ன போட்டு அடுக்கி வைக்காங்க? ஷீல்டு வாங்கி என்ன ஷீல்டெல்லாம் அடுக்கி வைக்காங்க. சபையில தான். சபையிலையும் இப்படி பாராட்டுக்கள் இன்னைக்கு என்ன செய்துட்டு பெருகிட்டு பாராட்டு விழாலாம் வந்துட்டு ஏன்னா அதனால பாராட்டுறோம்னு சில சபைகளுக்கு போனா ஐயோ ஷால் போடுறது இருக்கிற ஆட்கள் 15 பேர்னா ஷால் போடப்படுறது 10 பேருக்கு ஷால் போட்டுறாங்க. ஷால் போட்டு பாராட்டி அதை முடிக்கிறதுக்கே நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது, போத மாட்டேங்குது. நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால சுருக்கமான செய்தியை கொடுத்துட்டு கடந்து போக வேண்டியது இருக்கு. ஏன்னா ஷால் போடுற நேரத்தை காட்டிலும் செய்தி நேரம் எப்படி இருக்கு? குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள பாராட்டணும் பேர் சொல்லி பாராட்டணுங்கிறது பெருகி போச்சு. ஆனா ஆதி திருச்சபைக்கு கிடைத்தது பாராட்டல்ல, பரிகாசம். ஆதி திருச்சபைக்கு கிடைத்தது என்னது? பரிகாசம். ஆதி திருச்சபைக்கு கிடைத்த முதல் பரிசு பரிகாசம். உங்களை யாராவது பரிகாசம் பண்ணியிருக்காங்களா? கேலி பண்ற அளவுக்கு நீங்க வாழ்ந்திருக்கீங்களா? இதுவரை உங்களை யாரும் கேலியே பண்ணலையா? பண்ணியிருக்காங்களா? பரிகாசம் பண்ணப்படாம யாராவது இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதி திருச்சபைக்கு கிடைத்த பரிகாசம் கிடைக்கணும்னு ஜோமனை விரும்புறேன்.
பாராட்டு பத்திரமும் சர்டிபிகேட்டும் கொடுக்கிறது நீங்கி என்ன கிடைக்கணும்? பரிகாசம் கிடைக்கணும். இன்றைக்கு ஆண்டவருக்கென்று செயல்படுகிறதுல பரிகசிக்கப்படுகிற அளவு நீங்க செயல்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம பரிகசிக்கப்படுகிற அளவுக்கு இந்த வேதத்தை தேவனுக்கென்று எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இதுவரை உங்களை யாரும் பரியாசம் பண்ணலையா? பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு மாறிவிடுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜுக்கு முதல் நாள் போனேன். ஒரு மாணவன் என்னைய பார்த்து கேட்டான். கையில பைபிளோட போயிருந்தேன். ஒரு மாணவன் என்னைய பார்த்து கேட்டான், என் கூட படிச்சவன், பள்ளிக்கூடத்தை தான் பைபிளை தூக்கி கெடுத்த, காலேஜையும் கெடுக்க வந்துட்டியான்னா. அப்படி ஒரு பார்வை பார்த்த அவனை பார்த்துட்டு சொன்ன, யூனிஃபார்ம்ல இருக்கும்போது இந்த வால் எங்க இருந்துச்சு? இப்ப கலர் சட்டையில காலேஜுக்கு வந்தவொடனே வெளியே வந்துட்டு போல. காலேஜில் ஒழுங்கா இருந்துக்க. இந்த பைபிளுக்காக தான் காலேஜுக்கு வந்தேன் ஒழிய காலேஜுக்காக பைபிளை தூக்கிட்டு வரல, பார்த்துக்கோன்னு போயிட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். காலேஜ் கிரவுண்ட்ல ஒருத்தன் அல்லேலியாங்க. யாருடா அல்லேலியாங்கன்னு திரும்பி பார்த்தா இன்னொருத்தன் பின்னால இருந்து அல்லேலியாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னொரு பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான் அல்லேலியாங்க. இப்படி திரும்ப திரும்ப அல்லேலியாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு, கேலி பண்றான். நம்ம நினைச்சா நம்ம கூட சேர்ந்தவன் இருக்கான்னு. இப்ப என்ன பண்றான்? கேலி பண்றான், பரியாசம் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சில நாள் காலேஜ் படிக்கட்டில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது சொல்லுவான், சாமியார் வாரார்டா வழிவிடும்பா. சாமியார் வாரார்டா வழிவிடுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒதுங்கி நின்றுடுவான். முன்னால போய்கிட்டு இருக்கிறவன்லாம் அப்படி மத்தியில் அப்படி ராஜா மாதிரி நடந்து போவேன். சாமியாருக்கு வழி விட்டுருப்பான், 2 பக்கமும் ஒதுங்கி நின்று. பின்னால ப்ரொஃபசர் வந்தா வழியை அடைச்சிக்குவான், பிரின்சிபால் வந்தா வழியை அடைச்சிக்குவான். இவனுக்கு போனா ப்ரொஃபசரும் பிரின்சிபாலும் இவன் அடைச்சிக்கிறான்னு என்ன செய்வாங்க? கொஞ்சம் நின்று இவனுக்கு போன பிறகுதான் போவாங்க. ஆனா நமக்கு ஒதுங்கி நின்று என்ன விடுறாங்க? எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. இப்படி வழி கிடைக்கணும்னா 4 பேர் நம்மள என்ன செய்யணும்? அட சொல்லுங்க, பண்ணியிருக்காங்களா அவங்கள? காலேஜில் மேலே நின்றுக்கிட்டு இருப்பேன். கீழே இருந்து ஒருத்தன் கூப்பிடுவான் பைபிள்னு. கீழே வந்தா சும்மா கூப்பிட்டேம்மா. கீழே நின்றுகிட்டு இருப்பேன். 2வது மாடியிலிருந்து கூப்பிடுவான், யோ கர்த்தர் அப்படிமா. மேலே போனா சும்மா கூப்பிட்டேம்மா. கிளாஸ்ல எழும்பி பதில் சொன்னா கர்த்தர் எழும்புறாருமா. பேசுனா கர்த்தர் பேசுறாருமா. பதில் சொன்னா கர்த்தர் பதில் சொல்றாருமா. உட்கார்ந்தா கர்த்தர் உட்கார்றாருமா. விட மாட்டான். ஒருத்தனுக்கு கூட என் பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசை இருக்காது. அவ்வளவு வேணும் எப்படிதான் கூப்பிடுவான்? அல்லேலியா, கர்த்தர், பைபிள், சன்னியாசி, சாமியாரு, ஹோலி மேன், பயஸ் மேன், ப்ரொஃபசர் 17 என் நம்பர் வரும். எல்லாருக்கும் 1 2 3 வரும். 17 வந்த உடனே சொல்லுவார் ஹோலி மேன் அப்படிம்பாரு. எஸ் சார் மேன். பேரே சொல்ல மாட்டார். அடுத்தவர் வந்தார்னா பயஸ் மேன் பாரு. எஸ் சார் மேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ப்ரொஃபசர் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எடுக்கிற ஒருத்தரும் நம்பர் சொல்ல மாட்டாங்க. கிளாஸை சிரிக்கும். இந்த வேதத்தை கையில் எடுத்து
தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை புகழப்படுகிற வாழ்க்கை அல்ல. புகழப்படுவதற்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஏன்னா இன்னைக்கு சிலர் பைபிள்ல இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்காங்க. எப்படி? அவர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். அப்ப என்ன புகழ்றதுல தப்பு இருக்கு? நான் உங்களை சிறந்திருக்க செய்வேன். இப்படியே சொல்லி கொடுத்து எதை தாங்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் நம்மளை கொஞ்சம் குறைச்சு சொல்லிட்டாங்கன்னா, ஆண்டவரே அவன் இனி அப்படி பேசிட்டான், ஆண்டவரே பொலுன்னு கண்ணில் என்ன ஓடுது சொல்லுங்க? கண்ணீர் ஓடுது. உடனே இதுவரை ஜெபிக்காத ஜபம்லாம் அப்பதான் வருது. அதுவரை ஜபனாலே பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்படி ரெண்டு பேர் பேசின உடனே என்ன வந்துருது? ஆவியில நிறைஞ்சு உற்சாகமா ஜபம். மற்ற நேரம் ஜபத்துல என்ன வரும்? தூக்கம் வரும். அப்ப மட்டும் ஜபத்துல என்ன வரும்? இது என்னென்ன விளங்கல. இது என்ன கிறிஸ்தவம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. யாரும் புகழாட்டாலும் தன்னை தானாவது புகழ்ந்துவிடுங்க. யாருமே புகழாட்டாலும் சொல்லுங்க தன்னை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நிறுத்தி பார்ப்போம். ஆதி திருச்சபை சந்தித்தது பரிகாசம். என் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் புகழப்படவல்ல, பரிகசிக்கப்படவும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு மற்றவர்கள் உங்களையும் என்னையும் பார்த்து பரிகசிக்கிற அளவு இந்த வேதத்தை கையில தூக்கணும். இயேசு என்னும் நாமத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். இயேசு என்கிற நாமத்துக்கு சாட்சியா நிக்கணும். பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு யாரை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும்? இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உலகம் ஒரு பெயர் கொடுத்துச்சு. என்ன பேர் தெரியுமா? இந்த வாயாடி என்ன பேச போகிறான். அவர் கல்விமான். அவர் ஒரு சிறந்த தர்க்க சாஸ்திரி. அவருடைய இந்த லாஜிக்கல் தர்க்க சாஸ்திரம் எதுல வெளிப்பட்டிருக்குன்னா ரோமர்கள் நிருபத்துல. அது ஒரு பெரிய லாஜிக்கல் டெஸ்டமெண்ட். அது அவருடைய பயங்கரமான தர்க்க சாஸ்திரம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தையும் கிறிஸ்துவின் பிரமாணத்தையும் தர்க்க ரீதியா உயர்த்தி பிடிக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவ அத்தனை அருமையா. இதெல்லாம் யாரும் அங்க சொல்லல. அவரை குறித்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வாயாடி என்ன பேச போகிறான். அதோடு கூட அவரை குறித்து பேசுகிறத நிறுத்தலங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒருவன் தெருதல் அப்படின்னு ஒருத்தன் சொல்றத அப்போஸ்தலர் 24:5 சொல்லுகிறது. எடுங்க பார்ப்போம். கொள்ளை நோய். என்ன நோய்? கொள்ளை நோய். இவன் இந்த தேசத்துல இருக்கிறதே மோசையா. இவன் ஒரு பிளேக். He should be eradicated. அடுத்து வாசிங்க. கலகம் எழுப்புகிறவன். ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய இவன் யாரு? ரவுடி.
கலகம் எழுப்புகிறவன். அடுத்து பேதத்துக்கு, நசரேயனுடைய மத பேதத்துக்கு இவன் யார்? முதலாளி. குழப்பத்துக்கே இவ யாரு? முதலாளி. He is an agent of confusion and commotion. பவுலுக்கு கிடைச்ச பேரு நமக்கு இப்ப என்ன பேரு? நம்ம பேருக்கு கீழே எதையாவது வரலன்னா நாமளாவது எதையாவது சொல்லிக்கிடுவோம். நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுவோம். அகில உலக பிரசித்தி பெற்ற, அகில உலக சொல்லுங்க, உலக பிரசித்தி பெற்ற. ஊருக்குள்ளே தெரியாது, ஆனா உலக பிரசித்தி பெற்றன்னு சொல்றதுல மட்டும் குறைச்சல் இருக்காது. நமக்கு நாமே பிராக்கெட்ல என்னத்தையாவது போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க பவுலுக்கு ஒரு பெயர் வாயாடி, ஒரு பெயர் கொள்ளை நோய், ஒரு பெயர் ரவுடி, இன்னொரு பெயர் யாரு? குழப்பவாதி. இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக இப்படியும் பரிகசிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது, கொஞ்சமும் சளைத்து போகக்கூடாது. சுவிசேஷத்தின் பிரபலத்துக்கு, சுவிசேஷத்தின் வளர்ச்சிக்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எதற்கும் அர்ப்பணிக்க ரெடியா இருக்கணும். இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. பரிகாசம் பண்ணினதுனால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, அவனுடைய வார்த்தைய பரிகாசம் பண்ற கூட்டம் எழும்பின போது இன்னொரு கூட்டம் எழும்பிச்சு அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய், எத்தனை பேர்? ஏறக்குறைய 3000 பேர். சரி, பரிகாசம் பண்ணது எத்தனை பேர் பாருங்க, எண்ணி பாருங்க. இங்க பைபிள்ல பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, பரிகாசம் பண்ணது எத்தனை பேர்னு தேடி பாருங்க. தெரியலையா? பைபிளை இப்படித்தானே பிடிச்சிருக்கீங்க, தப்பி கிப்பி மாத்தி கீத்தி பிடிக்கல. எப்படி பிடிச்சிருக்கீங்க? இப்படிதானே, இனிய மாதிரி தானே இப்படி பிடிச்சுன்னு தெரியலையா? தெரியுதா? தெரியலையா? தெரியலன்னா போய் மாத்தி பிடிங்க. மாத்தி பிடிச்சு பாருங்க எத்தனை பேர்னு. தெரியுதா? தெரியலையா? எங்க தெரியுதா? தெரியலையா? தெரியலையா? இப்படி மாத்தி பிடிச்சு பாத்தீங்களா? அப்பதானங்க தெரியும். மாத்தி பிடிங்க, பிடிங்கம்மா. மாத்தி பிடிக்க போனீங்க, அதுக்குள்ள மனம் மாறிட்டீங்களே. அப்படி மாத்தி பிடிச்சு தெரியலன்னா இப்படி பிடிங்க. இங்க தேடி பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் தேடி பார்க்கணுங்க. எப்படி சுத்தி பிடிச்சாலும் தெரியாது, ஏன்னா எழுதல. ஏன்னா என்ன செய்யல சொல்லுங்கம்மா. ஆனா அவன் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்களுடைய தொகை எழுதியிருக்கு. பரியாசம் பண்ணினவன் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி போயிட்டான்.
ஆனா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்களை வேதம் என்ன செய்கிறது என்று சொன்னா முத்திரையாய் வெட்டி பதித்து வைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு முத்திரையாய் பதித்து வெட்டி வைத்திருக்கிறது. எப்ப தெரியுமா அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எழும்பினார்கள், பரிகாசம் பண்ணினவர்கள் எழும்பின போது. அப்ப இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வம்பு சண்டைக்கு இழுக்கணும். எப்படி? மற்றவங்க உங்களை பரிகாசம் பண்ற அளவுக்கு இந்த தேசத்துல தேவனுக்குன்னு என்ன செய்யணும்? எழும்பணும். நீங்க இந்த தேசத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை தெரிவிக்கிறதுக்கு மற்றவர்கள் பரிகாசம் பண்ற அளவுக்கு எழும்பணும். பாராட்டி கை கொடுக்கிற அளவுக்கு இல்ல, மற்றவர்கள் பரிகாசம் பண்ற அளவுக்கு. அப்படி தேவனுக்கு எழும்புகிற வைராக்கியம் உள்ள கூட்டமா நீங்க மாறணும். இரண்டாவது பாருங்க, ஆதி திருச்சபை இழுத்த வம்பு சண்டை. வாசிங்க 4:2, 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க பாருங்க, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் என்ன செய்தார்களா? சினங்கொண்டார்களாம். நம்ம பிரசங்கிக்கிறத, நம்ம ஊழியம் செய்தது இப்ப என்ன இருக்குன்னா, சிலர் பார்க்காங்க, எதிர்ப்பே இல்லாத இடத்துல போய் என்ன சொல்லிட்டு வந்துடணும்? சுவிசேஷம் சொல்லிட்டு. எதிர்ப்புள்ள இடத்துக்கு போகக்கூடாது. கொஞ்சம் அப்படி எதிர்ப்பு வந்துச்சுன்னா அப்படி நைஸா என்ன செய்திருங்க, அந்த இடத்தோட்டு வந்துருங்க. அப்படி மெதுவா அப்படி விலகி வந்துருங்க. அங்க எதிர்ப்பு இருக்கு, போகாதீங்க என்ன அப்படின்னு அங்க போறவங்களையும் என்ன செய்யிட்டு வந்துருங்க, கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி எதிர்ப்பே இல்லாத இடத்துல அப்படி போய் நைஸா சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படி பியூட்டிஃபுல்லா போயிட்டு அப்படி எப்படியே வந்துடணும். ஆமா, முகம் களையாம, பவுடர் களையாம, முடி களையாம, போட்ட மேக்கப் சொல்லுங்க களையாம அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற சுவிசேஷர்கள் பெருகிவிட்டார்கள். ஊழியங்கள் பெருகிவிட்டது. எதிர்ப்பு இல்லாத ஒரு 5 கிராமத்தை சொல்லுங்க பிரதர், நாங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு வரோம். எதிர்ப்புள்ள இடத்தை சொல்லிடாதீங்க, அது சிக்கல், அது பிரச்சனை. எதிர்ப்பே இல்லாத இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. நாங்களாம் போனோம்னா எங்க எதிர்ப்பு இருக்கு, எங்க எதிர்ப்பு இல்லைன்னு தெரியாது. அதனால எதிர்ப்பே இல்லாத இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்கிறாங்க. ஊழியம் செய்ய வாரோம், ஆனா எங்க போக மாட்டோம். இங்க எதிர்க்கிற பூமியில தாங்க அறுவடையை எடுக்க ஆண்டவர் சொல்லி தந்திருக்காரு. இன்றைக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறதினாலும், அவர்கள் உபதேசிக்கிறதினாலும், போதிக்கிறதினாலும் என்ன உண்டாயிற்று? சினம் உண்டாயிற்று. சினங்கொண்டு என்ன நடந்துச்சு பாருங்க. 4:4. எங்க இப்ப பாருங்க, பரிகாசம் பெருசா, கோபம் சினம் பெருசா? அப்ப பிரச்சனை பெருசாச்சுன்னா அங்க எதுவும் பெருசாகுது? அங்க ஏறக்குறைய, இங்க ஏறக்குறைய. அங்க வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, இங்க விசுவாசித்தார்கள். அப்போ சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது பெருசா, விசுவாசிக்கிறது பெருசா? அப்ப பிரச்சனை பெருசாச்சுன்னா பலன் எப்படி இருக்கும்? இங்க நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லாதீங்க.
நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதனாலதான் அப்படி சொல்லி பார்த்தேன். ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கிறீல, இவனை கொண்டு எவன் விட்டது? போய் நின்னாலே எதிராளிலாம் பொத்து பொத்துன்னு விழுவான்னு சொல்றதை விட்டுவிட்டு அவன் பரியாசம் பண்ணுவான், அவன் சினம் கொண்டு அடிக்க கப்ப தூக்கிட்டு வருவான்னு சொல்ல வந்திருக்கான். அப்படின்னு நீங்க முறைக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யுது? விளங்குது. அதான் நீங்க அமைதியா இருக்கிய, ஒரு அல்லேலியா கூட சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு நமக்கு ஆசை 3000 வரணும், 5000 வரணும்னு. ஆனா எது மட்டும் வரக்கூடாது? பரிகாசமும் வரக்கூடாது, எவனும். இது எப்படி நடக்கும்? சினங்கொண்டு அங்க என்ன நடந்து? விசுவாசித்தவர்கள் தொகை ஏறக்குறைய இப்ப பாருங்க ஒரு பிரச்சனை. வாசிங்க 4:3. அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் எங்க வச்சுட்டாங்க? காவல்ல வச்சுட்டாங்க. அவர்களை பிடித்து, நம்ம என்ன நினைக்கிறோம்? தொட்டாலே அவனுக்கு என்ன வந்துடணும்? குஷ்டரோகம் வந்துடணும்னு நினைக்கிறோம். கிட்ட வந்தாலே அவன் என்ன செத்துடணும்? மல்லாக்க விழுந்து செத்துடணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? பிடிச்சு எங்க கொண்டு வச்சுட்டாங்க? நம்மளை யாராவது பிடிச்சு கொண்டு வச்சுட்டா நம்ம என்ன செய்யணும்? ஐயோ இனிய பிடிச்சிட்டான். தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஊழியத்துக்கு போனவங்கள வேனோட பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. வேனையும் விட மாட்டோம், ஆளையும் விட மாட்டோம்னு கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. கேஸ் போடணும், ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்ப்பா ஒரு கூட்டம் நின்று அதை செய்ய தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு செவ்வாய்க்கிழமை, கடைசி செவ்வாய்க்கிழமை. நான் ஒரு உபவாச ஜெபத்தில் இருக்கிறேன். எனக்கு போன் வருது, இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க பிரதர். நான் ஒண்ணு கேட்டேன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனையும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போனையும் தாங்கன்னு. அவங்க கையில ஏற்கனவே இருந்தது. ரெண்டையும் அனுப்பி வச்சாங்க. ஒரு 10-20 ஊழியக்காரங்களுக்கு போன் பண்ணி, நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணுங்க, இப்ப பிடிச்சு வச்சிருக்கீங்களாம்ல, அவங்கள விடுங்க, இல்லைன்னா நாங்க அவ்வளவு பேரும் அங்க என்ன செய்துருவோம், அந்த ஸ்டேஷன் முன்னால தர்ணால உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா போக வேண்டாம், நீங்க உங்க இடத்துல இருங்கன்னு. போகணும்னு சொன்னா ஒருத்தரும் போன் பண்ண மாட்டாங்க, வர ரெடியா இருக்க மாட்டாங்க. போக வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 20 பேருக்கு சொன்னா 10 பேராவது போனை பண்ணிடுவாங்க, போக தான் வேண்டாமே அதனால பண்ணுவோன்னு. என் லாயருக்கு சொன்னேன், உடனே போன் பண்ண சொல்லி. நான் ஒரு கரையில போன் பண்ணேன். இன்னும் ஒரு சில ஊழிய தலைவர்களுக்கு போன் பண்ணி, நீங்களும் கொஞ்சம் போன் பண்ணுங்க, போக வேண்டாம், போனை மட்டும் பண்ணுங்கன்னு. இப்படி போனை பண்ணும்போது நான் ஒரு 10 நேரமாவது பண்ணியிருப்பேன். ஒரு வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர், ஏன் அவரை பேச சொல்லுங்க. நான் பேசினேன். அவர் சொன்னார், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு 100 ரூபா மட்டும் ஃபைன் போடுறேன், ஃபைனை கட்டிட்டு போக சொல்லிருங்க, இப்பவே விட்டுடுறேன்னார். இவ்வளவு பேர் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 100 ரூபா மட்டும் ஃபைன் போடுறேன்னார். நான் சொன்னேன், நீங்க 1 ரூபா ஃபைன் கட்ட சொன்னா கூட கட்ட மாட்டோம். கட்டுனா நீங்க அதுக்கு ரசீது போடுவீங்க, என்ன காரணம்னு எழுதுவீங்க, அப்ப நாங்க குற்றவாளி ஆயிடுவோம். நாங்க குற்றம் செய்யல, 5 பைசா கூட ஃபைன் கட்டாம விட்டாதான் விடுவோம், இல்லைன்னா இங்கதான் இருப்போன்ட்டேன். அவ்வளவு பேரும் அங்க வந்துருவோன்ட்டேன். அங்க வர்றதுக்கு யாரும் ரெடி இல்லை, போனா நான் மட்டும்தான் போகணும். அவ்வளவு பேர் அங்க வந்துருவோன்ட்டேன்.
சார் ஒரு 100 ரூபா தானே சார், அதை பெருசா பார்க்காதீங்க. 100 ரூபா எங்களுக்கு பெருசு இல்லை, வேற எதுக்கும் கேளுங்க, ஃபைனுக்கு கேட்காதீங்கன்ட்டேன். கடைசியில் விட்டுட்டார். அவங்களும் விடுதலையாகி என்ன செய்யிட்டாங்க, வந்துட்டாங்க. விடுதலையாகி வந்து உட்கார்ந்து மறுநாள் ஊழியத்துக்கு போகணும். வேன் ஊழியத்துக்கு மறுநாள் போகணும். இப்ப கூடி உட்கார்ந்து பஞ்சாயத்து நடக்கு, போகணுமா வேண்டாமா. திருநெல்வேலியிலேருந்து போயிருக்காங்க. ஒரு கூட்டம் போக வேண்டாம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு கூட்டம் இல்ல போவோம். முடிவே வரல. ராத்திரி ஒரு 8:30 மணி இருக்கும், எனக்கு போன் அடிக்காங்க. கடைசியில் பிரதர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுவோன்னு எனக்கு போன் அடிக்காங்க. போன் அடிச்சாங்க, பிரதர் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் போகணுங்காங்க, ஒரு கூட்டம் வேண்டாங்காங்க, என்ன செய்யன்னு. நான் சொன்னேன், இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கீங்களா, இன்னும் வெளியே வரலையான்னு கேட்டேன். அந்த தான் தெரியுமில்ல நமக்கு, சும்மா கேட்டேன். இல்லை பிரதர் உங்களுக்கு தான் தெரியுமில்ல, நாங்கள் இங்கே எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு வீட்டில் கூடி இருக்கோம், நாளைய ஊழியத்தை குறித்து தீர்மானிக்கிறது. சரி வெளியே வந்தாச்சு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் இல்லைல்ல, அப்போ நாளைக்கு ஊழியத்துக்கு போயிருங்க. நாளைக்கு ஊழியத்துக்கு போக வேண்டாம்னா தான் உங்களை பிடிச்சி உள்ள வச்சிருந்துருப்பானே, நீங்க வெளியே வந்திருக்க மாட்டீங்க. இப்ப வெளியே வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம், எங்க போகணும்? கல்யாண வீட்டுக்குன்னா போயிருவீங்களா வெளியே வந்தா? நாளைக்கு ஒரு கல்யாண வீடு, ஐயோ நேற்று போலீஸ் பிடிச்சு வச்சுட்டா, இன்னைக்கு போக வேண்டாம்னு யாராவது இருப்பீங்களா? கல்யாண வீட்டுக்கு மட்டும் போக ரெடியா இருக்கிற நீங்க ஊழியத்துக்கு போக ரெடி இல்லைன்னா வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? நீங்க தூக்குற பைபிளுக்கு அவமானம் இல்லையா? இதுக்கு ஒரு கேள்வியா, போகணுமா போக வேண்டாமான்னு? அழைத்த தேவனுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதுதானா? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது திருச்சபை? தேவனை கண்டுகொண்ட தெளிவு, தேவனை அறிந்து கொண்ட அறிவு என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுக்கு என்று எழுப்புகிறதுல, எழுப்புதல் வேணும் வேணுங்கிறோம், எழுப்புதல் எப்போ வரும்? அலங்காரமாய் நின்று கொண்டிருப்பதில் அல்ல, ஆரவாரமாய் நின்று கொண்டிருப்பதில் அல்ல, ஆர்ப்பரிப்பாய் நின்று கொண்டிருப்பதில் அல்ல, என் தேவனுக்கென்று காட்டுகிற வைராக்கியம். என் தேவன் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்றால், சீயோன் என் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டாமலா? சிந்தித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தையே செய்தியா கேட்டுட்டு, ஆசீர்வாதத்தையே கண்டுட்டு, தேவனுக்கென்று எழும்ப வேண்டிய வைராக்கியத்தை விட்டுட்டு நிற்கிற திருச்சபையை எப்படி தேவன் எழுப்புதல் அடைய செய்ய முடியும்? அந்த தேவ சபையின் நடுவில் தேவன் எப்படி எழுந்தருள முடியும்? காவல்ல வச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 13வது வசனம். அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பிடிச்சி காவல்ல வச்சதுல என்ன நடந்துச்சு தெரியுமா? பெரிய படிப்பாளினா ஆச்சரியப்படுவோம், பெரிய புத்திசாலினா ஆச்சரியப்படுவோம், அறிவாளினா ஆச்சரியப்படுவோம். இங்க எதுக்கு ஆச்சரியப்பட்டாங்களா? படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் ஆச்சரியப்பட்டார்கள். முட்டாள்கள் மடையன்கள்னு ஆச்சரியப்பட்டாங்க. யாராவது முட்டாளு மடையனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களா?
எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறான், இவ்வளவு பெரிய முட்டாள உலகம் கண்டதே இல்லையே, எவ்வளவு பெரிய முட்டாளை பார்க்க ஆண்டவர் கிருபை தந்திருக்காருன்னு யாராவது ஆச்சரியப்படுவாங்களா? அவர்கள் பேதமையும் அவர்களுடைய அறிவின்மையும் அவர்களுடைய முட்டாள்தனமும் ஆச்சரியமாய் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுடனே கூட, அவர்களோடு இயேசு கூட இருக்கிறார், அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள் என்கிற அறிவு. பிடிச்சு வச்சதுல பலன் என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? பிடிச்சு வச்சதுல கிடைச்ச பலன், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசு இவர்களோடு இருக்கிறார் என்று உலகம் எதிராளி கண்டுகொண்டானையா. யாரு கண்ணிலையும் படாம, எந்த எதிராளி கண்ணிலையும் படாம, எந்த எதிர்க்கிறவன் கண்ணிலையும் படாம ஞானத்தோட, எப்படி இதுக்கு பேரு ஞானமா? எனக்கு விளங்கல. வேதம் கற்றுத்தருகிற ஞானம் என்ன? இன்னைக்கு சபை ஓடிக்கொண்டிருக்கிற ஞானம் என்ன? அடுத்து வாசிங்க பார்ப்போம். 6வது வசனம், 5ஐயும் 6ஐயும் வாசிங்க. கூட்டம் கூடி கன்வென்ஷனுக்காக வந்தாங்க, கூட்டம் கூடி உபவாச ஜபத்துக்காக வந்தாங்க. இவர்கள் எல்லாரும் எதற்கு கூடினார்கள்? எதிராய் கூடினார்கள். உங்களுக்கு விரோதமா கூடி இருக்காங்களா? சாட்சி சொன்னாங்கல்ல, அட்டி அட்டி அட்டின்னு கிராமத்தை குறித்து. இப்படி நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 2 பேர் நமக்கு விரோதமா பேசிடக்கூடாது, உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அவர்கள் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில். 2 பேர் பேசிடக்கூடாது, அதுக்குள்ள கூட்டம் கூடினால். அப்புறம் எங்க கூட்டம் கூட போகுது? 2 பேர் தானே கூடியிருக்கான். அது எத்தனை ஆகட்டும்? அது எத்தனை ஆகட்டும்? சொல்லுங்களேன். 2 எத்தனை ஆகணும்? நமக்கு விரோதமா பேசுறது 2 ஆகணுமா? எத்தனை பேர் ஆகணுங்க? அது சொல்லுங்க சத்தமா, காதே கேட்காது எனக்கு. 2000. எப்பா நன்றி உங்களுக்கு. 2 20 ஆகணும் சொல்ல போறியேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எத்தனை போட்டீங்க பின்னால? 0. 3 0 போட்டிய. நான் 1 0 எதிர்பார்க்க நீங்க 3 0 போட்டிய. அப்போ 2000 பேர் எதிர்த்து வருவர தோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லக்கூடாது. எத்தனை பேர் வரணும்? சொல்லுங்க வாய திறந்து. வாரும் வர தோத்திரம் போடணும். 2000 வந்த உடனே ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமா எவர்கள் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில். இந்த ஊர்ல 2000 பேர் இல்லையோ? மஞ்சூர் என்ன 300 பேர் இருக்கிற சின்ன ஊரா? எவ்வளவு பேர் இருக்காங்க? 60,000க்கு மேல இருக்காங்க. அதுல 2000 என்ன பெரிய கூட்டமா? அப்போ அந்த 2000 கூடுனாதான் இந்த சர்ச்சுக்குள்ள 2000க்கு மேல வரும். இல்லைன்னா எப்படிதான் இருக்கும்? ஒரு 20, 25
30, 35, 40, 45, ஒரு 100, 150 பேர் வந்துட்டா ஃபுல் கிரவுடு பிரதர். ஏன்னா நமக்கு திருப்தி வந்துடுது. ஆனா அன்றைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கித்தார்கள்னா, ஒரு கூட்டமே சினம் கொள்ளுகிற அளவுக்கு, ஒரு கூட்டமே பிடிச்சு காவல்ல வைக்கிற அளவுக்கு, ஒரு கூட்டமே எதிராய் கூடுகிற அளவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு வம்பு சண்டையை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 14வது வசனம். இப்ப பாருங்க, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நின்றபடியால் அவ்வளவு பேரும் கூட்டம் கூடிட்டு இப்ப என்ன செய்திருக்கான்? ஒண்ணுமே பேச முடியாம உட்கார்ந்து. திரளின்னு ஒரு ஊர் இருக்கு. முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்கீங்க? தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டது எத்தனை பேர்? எல்லா பக்கமும் இருக்கு முனியாண்டி விலாஸ். கோயம்புத்தூர்லையும் இருக்கு, திருப்பூர்லையும் இருக்கு, கொடுவாயிலையும் இருக்கு, எங்க போனாலும் இருக்கு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் அப்படின்னு. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? மட்டன், சிக்கன் அப்படின்னு சாப்பிட்டதே இல்லையா? அந்த ஹோட்டலுக்கு போனதே இல்லையா? அங்க ஒருத்தங்க கை தூக்குன மாதிரி இருந்துச்சு. முனியாண்டி விலாஸ் டேஸ்டா இருக்குமா? ஆமா, எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அந்த ஹோட்டல் ஃபேமஸா தான் இருக்கும். இந்த முனியாண்டி விலாஸ்ங்கிற பேர் வச்சிருக்கிற ஹோட்டல்காரங்க எல்லாரும் வருஷத்துல 10 நாள் வருவாங்க அந்த ஊருக்கு. அங்க இருக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கு. இந்த முனியாண்டி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல 10 நாள் காலையில, மத்தியான, ராத்திரி 3 நேரம் நான் வெஜிடேரியன் சாப்பாடு. அங்க இருக்கிற யார் வந்தாலும் பெரிய திருவிழா கண்டிப்பா வந்தாகணும். அந்த பேர் வச்சா சின்ன கிராமம். ஆனா இவர்கள் வரும்போது அந்த கிராமம் அவ்வளவு கூட்டத்தால இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு விலை கூடின காரும் அங்க நிற்கும். அவ்வளவு விலை கூடின காரும் அந்த கிராமத்துல வந்து நிற்கும். அந்த ஊர்ல தான் ஒரே ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு திருமணமாகி போனாங்க. தூத்துக்குடியில ரட்சிக்கப்பட்டு. அவங்க யார் தெரியுமா? ஒரு வீட்டுல சமையல் வேலை பார்த்தவங்க. அந்த வீட்டுல சமையல் வேலைக்காக இருந்து சமையல் வேலை பார்த்தவங்க அந்த இடத்துல வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தார் ஒரு திருமணத்தை தங்க செலவில் அந்த பிள்ளைக்கு செய்து வச்சாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம், அவங்க செய்து வச்சாங்க. அந்த ஊர்ல ரட்சிக்கப்பட்டவங்களா அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ஊர்ல ரட்சிக்கப்பட்ட வேற யாரும் கிடையாது, அவங்க மட்டும்தான் உண்டு. அவங்க அங்க இருக்கிறத நாங்க இருந்ததுனால அந்த ஊர்ல ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்க போய் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு வாடகைக்கு. அந்த வீடு அப்படியே மழையிலையும் வெயிலையும் அந்த மண் வீடு கரைஞ்சு போச்சு. யாருமே இந்த வீட்டில் தேடி குடி இருக்கல. ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் கணவன் எய்ட்ஸ்ல இறந்து போனார். கணவன் மூலம் மனைவிக்கு எய்ட்ஸ் வந்து மனைவியும் இறந்து போனாள். 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களும் யாரோட இருக்கிறாங்கன்னா உறவினர்களோட இருக்கிறாங்க. உறவினர் ஏதோ
போட்டுட்டு செத்து போயிட்டா கொடுக்கிறத கொடுத்து வாழ்ற காலத்துல வாழட்டும்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல வீடு கேட்ட போது அந்த வீடை வேணா எடுத்துக்கங்க என்னாங்க. அந்த வீடை ரிப்பேர் பண்ணி பூசி தளம் போட்டு அந்த வீட்டை ஊழிய தளமாக்கி ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா இப்படி குனிஞ்சாதான் போக முடியும். குனியலைன்னா நெத்தியில வந்து அடிச்சிடும் கரெக்டா வாசல். அங்கதான் 4 பிள்ளைகளோட ஒரு மிஷனரி குடும்பம் போய் தங்குனாங்க. ஊருக்குள்ள ஒரு இடம் வாங்கினோம், ஆலயம் கட்ட ஆரம்பிச்சோம். ஊர்ல ஊர்க்கூட்டம் போட்டாங்க. போட்டு சொன்னாங்க, ஊருக்கு வரி கொடுக்காத, கோயிலுக்கு வரி கொடுக்காத யாரும் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டு பேசினாங்க. எனக்கு அந்த மிஷினரி பேசினாங்க, இன்னைக்கு ஊர்க்கூட்டம் போட்டு எங்களை கூப்பிட்டுருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை ஊர்க்கூட்டம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க, ஊர்க்கூட்டத்துக்கு போகணும், என்ன சொல்றீங்கன்னாங்க. கூப்பிட்டுருக்காங்கல்ல போங்க. எது கூப்பிட்டுருக்காங்க? வரி கொடுக்கறதுக்கு. வரி கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். கொடுக்கணுமா சொல்லுங்க, வரி கொடுக்கணும்னா சொல்லுங்க, கொடுத்துருவோம் சொல்லுங்கன்னு. அது எப்படி இந்து கோயிலுக்கு நம்ம வரி கொடுக்க முடியும்? வரி கொடுக்க கூடாதுன்னாங்க. சரி ரைட், கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டோன்னே போங்கன்ட்டேன். விசுவாசி பேசினாங்க, நீங்க ஊழிய பணத்துல இருந்து வரி கொடுக்க வேண்டாம், எங்க பணத்துல இருந்து வரி கட்டிடுறோம், நாங்க அவங்க பேர்ல கட்டிடுறோம், பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. நாங்க நீங்க பணம் கொடுத்தானே, நான் கொடுத்தானே, அவங்க கொடுத்தானே, பணம் பணம் தானே, அது கோயிலுக்கு தானே போகுது, அதனால நீங்க கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சது. முடியும் வர காத்திருந்தாங்க. கூப்பிடுறதுக்கு ஆள் வந்துச்சு. கூப்பிடுறதுக்கு ஆள் வர்றாங்கன்னு சொன்னாங்க. புறப்பட்டுட்டாங்களாம் கூட்டத்தில் இருந்துன்னு. நான் சொன்னேன், 4 பிள்ளைகளும் தாயும் தாப்பனும் முழங்காலில் நில்லுங்க, முழங்கால விட்டு எழும்பாதீங்க, முழங்காலில் நின்றுக்கிட்டே இருங்க அவங்க வரும்போதுன்னு சொன்னேன். 2 மிஷினரிகளை அனுப்பி விட்ட சகோதரர்களை, அவங்க வருவாங்க, நீங்க முழங்காலில் நில்லுங்கன்னு. இவங்க முழங்காலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஊர் கூட்டத்திலேருந்து வந்தவங்க பார்த்தாங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாசல் வர வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. திரும்பி 2வது வந்திருக்காங்க, அப்பமும் முழங்காலில் நிற்காங்கன்னு போயிட்டாங்க. நல்ல வேலை விசுவாசிங்க வரல, ஊழியக்காரங்க கூப்பிட வரல. விசுவாசிங்க ஊழியக்காரங்க வந்தா தட்டி எழுப்பிடுவாங்க. ஜோம் பண்றீங்க சொல்லு, எங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணதெல்லாம் போதும்னு. வந்தது யாரு? ஆமா, கோயிலுக்கு வரி கேட்கறதுக்கு கோயில்ல இருந்து வராங்க. அதனால என்ன செய்யல, ஜெபத்தை மதிச்சு மரியாதையா போயிட்டாங்க. விசுவாசினா அந்த மரியாதை என்ன செய்யாது, ஜெபத்துக்கு சொல்லுங்க, தட்டிடுவாங்க, எழுப்பிடுவாங்க, போயிட்டாங்க. இவங்க அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. 4 பிள்ளைகளும் முழங்காலில் நிற்கி. இவங்க அடுத்த கிராமத்துக்கு ஆராதனை நடத்த போயிட்டாங்க. 2 மிஷினரிகளும் போய் சேர்ந்தாங்க. இப்படி நடந்திருக்கு சம்பவம். பிள்ளைகள் முழங்கால் நிற்கி. நான் சொன்னேன், நீங்க சேர்ந்து முழங்காலில் நில்லுங்கன்னு. முழங்காலில் நிற்கிறாங்க. திருப்பி திருப்பி வந்து பார்த்தா இவங்க எதுலயே நிற்காங்க, முழங்காலே நிற்கிறாங்க, எழும்பவே இல்லை. ஊர் கூட்டம் முடிஞ்சிட்டு வேற வழி இல்லாம மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் வர கூடியிருந்த கூட்டம் முடிவெடுக்க முடியாம கடைசியில கலைஞ்சு போயிட்டாங்க. போயிட்டு எனக்கு போன் அடிச்சாங்க. எனக்கு போன் அடிச்சு சொன்னாங்க, நீங்க எதையாவது ஒண்ணு செய்யுங்க, அந்த கோயிலுக்கு தேர் போற பாதைய நீங்க சுத்தம் பண்ணி தாங்க அப்படின்னாங்க. உடையா முளைச்சிருக்கிறத சுத்தம் பண்ணி தாங்க, ஒரு புல்டோசரை விட்டு. செய்ய மாட்டேன். ஊருக்கு டிவி இல்லை, பொதுவா ஒரு டிவி வாங்கிட்டாங்கன்னாங்க. செய்ய மாட்டேன்ட்டேன். எதுக்கு நாங்க, நீங்க அவளுக்கு சினிமா போடுவீங்க, நான் சினிமா போட பார்க்க கூடாது பிரசங்கம் பண்றவன். சினிமா பார்க்கலாமா பார்க்க கூடாதா? பார்க்கலாமா சொல்லுங்க.
ஒரு சினிமாக்காரன் ஜெயித்திருக்கான் கிறிஸ்தவங்கள்லாம் ஓட்டு போட்டு. நீங்க எதை பார்த்து சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டிய? சினிமாவை பார்த்து பார்த்து தானே. அவனை ஜெயிக்க வச்சதே கிறிஸ்தவங்க, சினிமா பார்க்கிற கிறிஸ்தவங்க. இவன் ஜெயித்ததுல இருந்தே தெரியுது எல்லா கிறிஸ்தவனும் என்ன பார்க்கான்னு. நான் சொல்ற சரிதானம்மா? காணிக்கெல்லாம் எடுத்த சரிதான்ட்டா. பக்கத்துல பார்த்தா அவ இவளை பார்க்கல, அதனால சரின்னு சொல்லிட்டு. அவ பார்த்திருந்தா ஒரு வேளை கொஞ்சம் பயந்து சரின்னு சொல்லி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்கி கொடுக்க மாட்டேன் இப்படி ஒன்னொன்னா கேட்டு பார்த்தாங்க, முடியாது முடியாதுன்ட்டு. கடைசியில் சொன்னேன், நான் உங்க ஊர்ல எதை செய்யலான்னு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போனேன். பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போனேன். பஞ்சாயத்து ஆபீஸ்ல பஞ்சாயத்து பிரசிடென்ட் சேரு பழைய மரச்சேரா இருந்துச்சு. உங்க பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சேர் வாங்கி தரேன்னு, அப்படி ரோலிங் சேர் வாங்கி தரேன்னு, உட்கார்ந்து சுத்துற மாதிரி. அவர் எல்லாரையும் எப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி பார்த்துடலாம், சுத்தி பார்த்துடுற மாதிரி ஒரு ரோலிங் சேர் வாங்கி தரேன்னு. 2000 ரூபாய்க்கு தான் ஒரு ரோலிங் சேர் வாங்கி கொடுத்து அதுல உபயம் கிருபையின் ஊழியங்கள்னு எழுதிட்டேன். ஒரு பில்லு வச்சிடக்கூடாது பாருங்க, அப்புறம் அதுக்கு ஒரு பில்லை கணக்கில் ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படித்தான் எழுதுவாங்க உபயம்னு. அதே மாதிரி உபயம் கிருபையின் ஊழியங்கள்னு எழுதி சேர கொண்டு இறக்கிட்டேன். பெரிய எழுத்தா, எல்லாரும் பார்த்தாலே தெரிகிற மாதிரி. சிறுசாலாம் எழுதலை, பெருசா எழுதி இறக்கிட்டேன். பிரச்சனை தீர்ந்து போச்சு. சர்ச்சு கட்டியாச்சு. ஆனா நிக்கணும் பாருங்க. கூட்டம் கூடினால் தேவனுக்கென்று நிற்கணுமே. நின்னது நான் இல்லையா, யாரு? அங்க இருந்த மிஷனரி அவங்க நிக்காம நான் தூத்துக்குடியில உட்கார்ந்து எதையும் சாதிக்க முடியாது. பேசிக்கிட்டு தான் இருக்கலாம் நான் தூத்துக்குடியில இருந்து. ஆனா நிக்கிறது யாருதான்? தேவனுக்காக நிற்கிற கூட்டம். கூட்டம் கூடும்போது நிற்கிற கூட்டம் வந்துச்சுன்னா எதிர்பேச இடம் இல்லாமல் போகும். நிக்கலன்னா பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவங்க என்ன செய்தாங்களாம்? வாசிங்க 18வது வசனம். இங்க பாருங்க, கட்டளையே போட்டாங்க. என்ன கட்டளை? இயேசுவை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் முடியாது. பயந்து பயமுறுத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சட்டம் போட்டவன் பயப்படுறான். சட்டத்துக்கு உரியவர்களாய் மாறினவர்கள் என்ன சொன்னாங்கன்னு வாசிங்க பார்ப்போம். 19. அடுத்து கூடாதே என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ? நீங்களே இவங்க என்ன செய்தாங்கன்னா சட்டத்தை எதிர்த்து நின்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நாட்டில் கீழ்ப்படிய வேண்டிய சட்டம் இருக்கு. தேவ பிரமாணத்துக்கு எதிராக சட்டம் வந்துச்சுன்னா எதிர்த்து நிற்க வேண்டிய சட்டமும் இருக்கு. இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வர போனாங்க. என்ன சட்டம்? ஆணுக்கும் கல்யாணம் நடத்துவது சட்டப்படி சரின்னு சட்டம் கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியையும் எடுத்தார்கள். அப்படி ஒரு சட்டத்தை இந்தியாவில் பாஸ் பண்ணி சர்ச்சையிலையும் அப்படி நடத்தணும்னு சொன்னா கீழ்ப்படிய முடியுமா? பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சட்டத்தை கொண்டு வந்தா கீழ்ப்படிய முடியுமா? சொல்லுங்க. அப்போ எதிர்த்து நிற்க வேண்டியவைகள் உண்டு. தேவ வசனத்தின்படி திருச்சபையே ஆயத்தமாகு. அப்பதான் என்ன வரும்? எழுப்புதல் வரும். அப்பதான் எழுப்புதல் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். 29வது வசனம். கொஞ்சம் இடையில நிறைய காரியத்தை விட்டுட்டேன், என்ன டைம் ஆயிடுச்சு. வாசிங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு காரியத்தை பார்க்கிறாங்க. அந்த என்ன? பயமுறுத்துதல். என்னது? இடையில அதுக்கு முந்தி உள்ள அநேக காரியத்தை விட்டுட்டு தாண்டி வருகிறேன். பயமுறுத்துதல். அவர்கள் பயமுறுத்துதலை நீ கவனித்து. இப்ப என்ன நடந்துச்சு? 31. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமா பயமுறுத்துனா நமக்கு என்ன வரணும்? சொல்லுங்க. பயம் வந்துச்சுன்னா ஏதோ சிக்கல், ஏதோ குழப்பம், ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பயமுறுத்துனா என்ன வரணும்? தேவ வசனத்தை பயந்து சொன்னார்களா? எப்படி சொன்னார்கள்? தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட முடிஞ்சிச்சா? வாசிங்க பாப்போம். 33. அப்படி ஞானமா, அப்படி நைஸா, எப்படி ஞானமா, ரொம்ப நைஸா, யாரையும் பாதிக்காத மாதிரி, அப்படி அப்படி ரொம்ப எப்படி தந்திரமா சொல்லாம பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். தைரியமாய் பிரசங்கித்தார்கள், பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். என்ன நடந்துச்சு? அதே வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் மேல என்ன கிருபை? பூரண கிருபை உண்டாயிருந்தது. அடுத்து என்ன நடந்துச்சு? 35 வாசிங்க. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருக்கவில்லை. அப்ப அங்க என்ன கொடுத்திருக்க மாட்டாங்க? சர்ச்சில் விசுவாசிகளுக்கு உங்கள் தேவைகளை எழுதுவதற்கு இந்த ஜெப குறிப்பு பேப்பரை தருகிறோம். விசுவாசத்தோடு உங்கள் தேவைகளை எழுதி கொள்ளுங்கள். இப்பொழுது அதன் மேல் கைகளை வையுங்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, அற்புதம் நடக்க இப்பொழுது ஜெபிக்கிறோன்னு கொடுக்கிற ஜெப குறிப்பு பேப்பர் எங்க தேவையில்லாம இருந்துச்சு? சொல்லுங்க. சபையில, ஆதி திருச்சபையில தேவையில்லாம இருந்துச்சு. அது வெளியே தான் தேவைப்பட்டுச்சு. எங்க தேவைப்படல? சர்ச்சுக்குள்ள தேவைப்படல. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தான் சாத்தான்.
இவ்வளவு அடி அடிச்சும் இந்த சபை என்ன செய்ய மாட்டேங்கி, குனிய மாட்டேங்கி. என்ன செய்யுது? வில்லா நிக்குது, நாய் வாழ மாதிரி இருக்கு. நாய் வாழ நிமித்தி பாருங்க, நிமிருமா? சொல்லுங்க. நம்ம எல்லாம் நாய் வாழ மாதிரி இருக்கணும். நிமித்துனா என்ன செய்யக்கூடாது? நிமிரக்கூடாது. இப்படி நிமித்துனா பிடிச்சிருக்கு வர நிமிர்ந்திருக்கும், விட்ட உடனே நிமித்த முடியாத நாய் வாள்கள் தான் நம்ம. விளங்கி இருக்கா, விளங்கி போச்சா? கடைசியில் எங்களெல்லாம் நாய் வால் ஆக்கிட்டிய, எரும மாட, நீ எதுக்கு இங்க வந்தன்னு திட்டாது. நிமித்தனா என்ன செய்யக்கூடாது? இன்னும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சாத்தான் எங்க வந்துட்டான் தெரியுமா? 3வது வசனம் வாசிங்க, 5:3. ஏமா, அப்போஸ்தலர் நடபடிகளில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 28 அதிகாரத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பிரசங்கத்தை முடிப்பேன். இடையில எழும்பி போயிடாதீங்க. இப்பதான் எத்தனாவது அதிகாரத்துக்கு வந்திருக்கேன்? 5க்கு வந்திருக்கேன். அதனால இடையில எழும்பி போயிடலான்னு நினைக்காதீங்க. என்ன, இப்பதான் 5க்கு வந்திருக்கேன். இன்னும் எத்தனை அதிகாரம் பாக்கி இருக்கு? கணக்கு வச்சிருக்கீங்கல்ல, வச்சுக்கங்க பத்திரமா. பிரசங்கிக்க கணக்கு வச்சுக்கிட்டே கழிச்சுக்கிட்டே வாங்க. சரி, கவனமா இருங்க. இன்னும் எத்தனை அதிகாரம் பாக்கி இருக்கு? ஆமா, இப்போ எங்க வந்துட்டான்? சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டான். அது யார்கிட்ட வந்திருக்கான் தெரியுமில? அனனியா சப்பீரால் என்கிற 2 பேரும் யாருன்னா ஒரு மனமானவங்க. 9 வாசிங்க. ஒரு மனம் பாருங்க. புருஷன் பெஞ்சாதிட்ட சொல்லிட்டு தான் செய்திருக்கான். பெஞ்சாதி புருஷன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்படிச்சிருக்காங்க. நிறைய குடும்பத்துல புருஷன் பெஞ்சாதிட்ட சொல்ல முடியல, சொல்லிட்டா செய்ய முடியல. அதனால சொல்லாம தான் செய்ய வேண்டியது இருக்கு. செஞ்சிட்டு தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவ்வளவு பேரும் ஆமா போடுறத பார்த்தா எல்லா மனைவிகளும் அப்படிதான் இருக்கிய போல, விடுறது இல்ல போல செய்யறதுக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அப்படியே ஒரு மனம், அப்படியே ஒரு மனம். இந்த ஒரு மனம் உள்ளவங்களை பார்த்து பிடிக்காயா? சிக்கலானதுகளை பிடிச்சா பரவாயில்ல, யாரை பிடிக்கும்? அது ஏற்கனவே சிக்கல், அதனால சிக்கலோட ஒரு சிக்கல் போயிட்டு போதுன்னு விடலாம். இது ஒரு மனமா இருக்கிறதுக்குள்ள இறங்கிட்டான். இப்ப சாத்தான் ஒரு சபையில இறங்கினா என்ன ஆகும்? சபை என்ன ஆகும்? ஒப்பேருமா? ஒப்பேராது. உருப்பிடுமா? விளங்குமா? அப்போ ஒரு சபைக்குள்ள சாத்தான் இறங்கினா ஒப்பேராது, உருப்பிடாது, விளங்காது. நீங்க சொன்னீங்க, நான் சொல்லல. அடுத்து ஒரு குடும்பத்துக்குள்ள சாத்தான் இறங்கினா என்ன? ஒருத்தங்க வாயில கைய வச்சுக்கிட்டு சொல்றாங்க உடையும் பிரியும். ஒரு ஊழியத்துக்குள்ள இறங்கினா சும்மா சொல்லுங்க, ஏன் வாய்க்குள்ளே சொல்றீங்க? அதான் உடைஞ்சு போகுமே. அவங்க சொல்லுங்க, அதான் உடைஞ்சு போகுமே. இதை தவிர வேற என்ன? இதுக்கு வேற வெளிப்பாடு வேணுமா? பைபிளை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு, ஒழுங்கா படிக்கிறதே இல்லை. தலக்க மாட்டில் வச்சு படுக்க மட்டும் செய்யறோம். பக்கத்துல பிசாசு வந்துடப்படாது. படிங்க பைபிளை. இப்ப வந்தான் பாருங்க, அவன் உள்ள வந்த உடனே என்ன ஆச்சு? 14ஆம் வசனத்தை வாசிங்க.
என்னதுங்க? உள்ள வந்ததே வந்தான். வந்து என்ன நடந்துச்சுன்னா, மேலறையில கூடுனாங்கல்ல 1வது அதிகாரத்துல எத்தனை பேர்? மேலறையில 1ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க. 150 100 கொஞ்சம் நோக்கம் போல ஒரு 20-30 பேரை கூட்டிட்டிய. சரி, 100 தப்பு. 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்களே, அவங்க எத்தனை பேர்? தப்பு. அடுத்து பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 4ஆம் அதிகாரத்துல மனம் திரும்பினாங்க, அவங்க எவ்வளவு பேரு? தப்பு. எடுத்து வாசிங்க 1:15. எவ்வளவு பேர்? ஒழுங்கா வாசிங்க. ஏறக்குறைய 120. 2:41 வாசிங்க. எவ்வளவு பேரு? ஏறக்குறைய 3000. 4 ஏறக்குறைய 5000. எங்க 10 நாள் ஜெபம் நடக்கு, கூடி வர்றது ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள். போன வாரம் உபவாச ஜெபத்திற்கு அநேகர் வந்தீர்கள். இந்த வாரம் என்ன ஆனதோ தெரியவில்லை, குறைவாய் வந்திருக்கிறீர்கள். அப்படி அறிவிப்பு சபையில கேட்டிருக்கீங்களா? இது காமனான அறிவிப்பு. என்னைக்கு ஆராதனைக்கு முழுசா வருவாங்கன்னு தெரியாது, என்னைக்கு வராம கண்டே பிடிக்க முடியாது. இந்த விசுவாசிகளை நிதானிக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா ஆவிக்குரியவர்கள் அல்லவா, அவர்களை ஒருவரும் நிதானிக்க முடியாது. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் ஆனதுனால என்ன செய்ய முடியாது? அட சொல்லுங்க, நிதானிக்கவே முடியாது. என்னைக்கு வருவாங்க, என்னைக்கு வர மாட்டாங்க, எப்ப ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு, அப்பமும் ஏறக்குறையதான் அற்புதம் நடக்குதுங்க. இயேசு அந்த ஆலயத்துக்கு தான் வந்தாரு, அப்பமும் இவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்திருக்க தான் செய்யணும். ஏன்னா அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அறிமுகமான பிரபலமான பிச்சைக்காரர். என்ன பிச்சைக்காரர்? பிரபலமான தேவ ஊழியர்னு சொல்ல வரல நானு, விளங்குதா? சில பிரபலமான பிச்சைக்காரர்களா இன்றைக்கும் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை போல இவனும் ஒரு யாரு? சொல்லுங்க, பிரபலமான பிச்சைக்காரன். எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான பிச்சைக்காரன். இயேசு வரும்போதோ அவன் இருந்தான். ஆனா இயேசு அற்புதத்தை பெறல. யார் மூலம் தான் அற்புதம் நடக்கு? இப்பமும் ஏறக்குறையதான். ஆனா உள்ள வந்தா பாருங்க ஒருத்தன். யாரு? சாத்தான். அந்த ஏறக்குறைய போயிடுச்சு. என்ன இருக்கு? ஏறிக்கிட்டே போகுது, குறைய மாட்டேங்க. என்ன செய்யுது? சத்தமா சொல்லுங்க. ஏறிக்கிட்டே போகுது. நேற்று 100, இன்னைக்கு 200, அடுத்து 300, அடுத்து 400, அடுத்து 500. இறங்க மாட்டேங்க. இதுக்கு காரணம் யாரு? சபைக்குள்ள வந்த சாத்தான். இப்ப விளங்கி இருக்கா? ஒரு சாத்தான் வந்தா குறையவே குறையாது, கூடும். நீங்க சாத்தானா ஆனாதான் குறையும். நீங்க சாத்தானா ஆகாம விளங்கி இருக்கா? விளங்கி போச்சா? சபையாரே, நீங்க யாரா மாறாம உங்களுக்குள்ள சாத்தான் வந்தா நீங்க எப்படி ஆவீங்க? இருக்கிற குறையெல்லாம் நீங்கி அதிகமாய் ஆவீர்கள். அப்ப எதுல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யாராகாம ஜாக்கிரதையா இருங்க. சாத்தான் வந்துட்டு போறான். அவன் வந்துட்டு போயிட்டாலே நமக்கு என்னதுதான் ஆசீர்வாதம் தான், வளர்ச்சி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் நடக்குது பாருங்க. பிணியாளிகளை கட்டில்ல கொண்டு ரோட்ல படுக்க வைக்கான். எங்க சொல்லுங்க? எதுக்கு? பேதுரு இன்னைக்கு தான் நமக்கு நடக்கிறதுக்கே பலன் இல்லையே, நடக்கிறதுக்கே நேரம் இல்லையே. நடந்தா தானங்க நிழல் படும். எப்ப நடந்தா நிழல் படும்? வெயில்ல நடந்தாதான் நிழல் படும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு நல்ல வெயிலா இருக்கு, சாயங்காலம் எப்படி நிழல் படும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு மழையா இருக்கு, மழை நின்ன பிறகு போகும். உங்க மஞ்சூர்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மழை பெஞ்சிச்சுன்னு காலையில 8 மணிக்கு ஆரம்பித்த மழை 11 மணி 12 மணி ஆகியும் நிற்கவில்லைங்கிறதுனால திறக்காம இருந்துச்சா? போஸ்ட் ஆபீஸ் திறக்காம இருந்துச்சா? பேங்க் திறக்காம இருந்துச்சா? ஜவுளி கடை திறக்காம இருந்துச்சா? கருவாட்டு கடை திறக்காம இருந்துச்சா? மீன் கடை திறக்காம இருந்துச்சா? கோழி கடை திறக்காம இருந்துச்சா? நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் வீட்டு கதவை திறக்காம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அறிவாளியான விசுவாசிகளை வச்சுக்கிட்டு எப்படிதான் ஊழியம் செய்யறதுன்னு விளங்கலங்க. வெயில் அடிச்சாலும் திறக்குது, மழை பெஞ்சாலும் திறக்குது. வெயில் அடிச்சாலும் பேப்பர்காரன் பேப்பர் போட வந்துடுறான், பால்காரன் பால் ஊத்த வந்துடுறான். கொட்டுற மழையிலையும் 6 மணினா 6 மணிக்கு எதை போட வரான்? பேப்பர் போட வரான், பால் ஊத்த வரான். நம்ம மட்டும்தான் வெயில் வந்தாலும் வெளியே போக மாட்டோம், மழை பெஞ்சாலும் போக மாட்டோம். அப்புறம் எப்படி நிழல் படும்? எப்படி அற்புதம் நடக்கும்? வெயில்ல வெளியே வர்ற பேதுருக்கள் சபையிலே எழும்புவார்களாக. வெயில்ல நடக்கிற பேதுருக்கள் சபையிலே எழும்புவார்களாக. எனக்கு நடந்தே பழக்கம் இல்லைங்க பாருங்க. நாம் இன்றைக்கு ஊழியத்துக்கு போகிறோம். எந்த வேன் வரும் பாஸ்டர்? ஏசி வேன் வருமா? வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏசி வேன் வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லா இருக்கும். ஒருத்தர் நிழலும் ஒருத்தர் மேலையும் படாது, ஒரு அற்புதமும் நடக்காது. ஏசியில உட்கார்ந்து அப்படியே கால் ஆட்டிட்டு தலையாட்டிட்டு நீங்க போய் ஊழியம் செய்துட்டு வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உள்ள இருந்து வெளியே இறங்காமலேயே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு குடும்பம் பெருமா விளங்குமா? உங்களெல்லாம் வெயில்ல விரட்டி அடிக்கிறதுக்கு யார் உள்ள வரணும் சொல்லுங்க? வெயிலையே எட்டி பார்க்க மாட்டேன், மழையையே எட்டி பார்க்க மாட்டேன், இதெல்லாம் சாக்கு போக்கா சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன செய்யறது? என்ன பண்றது? இப்ப வாசிங்க பாப்போம் 18. இதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் இருக்கு, அதையும் விட்டுட்டேன். இப்ப எங்க வச்சுட்டாங்க? பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். வைத்தவர்களை இப்போ தேவாலயத்துல கண்டுபிடிச்சு, அதுக்கு இடையில எல்லாம் வரல, கண்டுபிடிச்சு இப்ப கொண்டு வந்து நிறுத்தி ஒன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு வாசிங்க பாப்போம் 28. எந்த நாமம்? எந்த நாமம்? இயேசு என்கிற நாமம். இப்போ அந்த நாமத்தை குறித்து எங்க கட்டளை போடும்போது இவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. என்ன பேரை சொல்ல? இயேசுவின் நாமம்னு 4:18 சொல்ல தைரியம் இருந்துச்சு. ஆனா 5:28 இவன்களுக்கு இயேசுன்னு சொல்றதுக்கே பயமாயிட்டியா? இயேசுன்னு சொன்னா நாமளும் அவனுங்களை மாதிரி மாறிடுவோமோ? அதனால என்ன சொல்லக்கூடாது? இயேசுன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னா அவர் சாமியாடி.
அவர் கல்ற தோட்டத்தில் போய் ராத்திரி பிணந்திங்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு சாமிக்கு சாமியாடுறவர். அவருக்கு சுவிசேஷம் சொன்னா அவருக்கு காலில் புண்ணு, ஆறாத புண்ணு, சோமன்றதுக்காக போயிருந்தேன், சுவிசேஷம் சொன்னேன், ஏசுன்னு சொல்லுங்கயான்னு சொல்ல மாட்டேங்கிறார். கேட்காது, ஜோமனை சொல்றாரு, என்ன பூச சொல்றாரு, ஆனா என்ன சொல்ல மாட்டேங்காரு, ஏசுன்னு சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்கயானா வேற சொல்லுங்க, வேற சொல்லுங்க, ஏசுன்னு சொல்லுங்க, சொல்லவே மாட்டேங்க. ஏன்னு கேட்டேன். சொல்லிட்டேன் ஐயா, என்னையால ராத்திரி தூங்க முடியாது பாருங்க. அந்த உள்ள இருக்கு பாருங்க, அது என்னைய தூங்க விடாது. அதுக்கு தானங்க சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கும் பாருங்க, ஏசுன்னு சொல்லிட்டா தூங்க முடியாது. ஏசுங்கிற நாமம் அவ்வளவு வல்லமா உள்ள நாமம், அதை சொல்லவே நடுங்கிட்டு, அந்த நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசக்கூடாது என்று உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? ஆகிலும் உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய, அதுவும் ஏசு, ஏசுன்னு சொல்றதுக்கே நடுங்குற அளவுக்கு நடுக்கத்தை பிசாசானவன் யாருக்குள்ள கொண்டு வந்துட்டான்? எதிராளிக்குள்ள கொண்டு வந்துட்டான். சபை வளருது, சபையில் அற்புதம், நிழல் பட்டாலே அற்புதம். ஆனா எதிராளி என்ன செய்யறான்? நடுங்குறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே பேசிட்டு போனா ராத்திரி 8 மணி ஆனாலும் 28 அதிகாரமும் முடியாது. திருப்புங்க பார்ப்போம் 28வது அதிகாரத்துக்கு. வாசிங்க 3வது வசனம். இங்க பாருங்க, மெலித்தாங்கிற தீவுக்கு வாரான். அந்த தீவுல வந்து இறங்கி இருக்கிறான். கொன்னுடணும் நினைச்சானுங்க போர் செய்வர்கள். ஆனா 100க்கு அதிபதி பவுலை தப்புவிக்கிறதற்காக போய் கரை சேருங்கன்ட்டான். தப்பி கரை சேர்ந்து வந்தா இவன் கையில என்னது கம்பிட்டு? விதி முடிஞ்சவனுக்கு தான் விஷங்கட்ட கடிக்கும். எல்லா பாம்பும் கொத்தும், விரியன் மட்டும் கவ்வும். எல்லா தலையை தூக்கி கொத்தும், ஆனா இது என்ன செய்யும்? அப்படி கவ்வி அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, தண்ணிக்கு தப்பி வந்தாயா இந்த அக்கிரமக்காரன், இவனை பழி பிழைக்க விடாம இப்ப செத்து போவான் பாருங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப அவன் என்ன செய்தான் பாருங்க. 4வது வசனம் வாசிங்க. என்னது 3ல? அது என்னது 4ல? எங்க பர்டிகுலரா விரியன் பாம்புங்கிறது போய் நிறைய விஷப்பூச்சி இருக்குங்க. அதுல ஏதோ ஒண்ணுன்னு ஆயிட்டு. இப்ப வாசிங்க 5. அது என்னது? அது என்ன பூச்சின்னு தெரியாது. அது விஷப்பூச்சியா சாதாரண பூச்சியா தெரியாது. இங்க வரும்போது விரியன் பாம்பா வந்துச்சு. பார்க்கும் கவ்வும் போது விரியன் பாம்பு, பார்க்கும் போது விஷப்பூச்சி, உதரும் போது கண்டவனுக்கெல்லாம் செத்தான், தொலைஞ்சான், ஓஞ்சான், முடிஞ்சான். ஆனா இப்ப எப்படி இருக்கான்? உதறி போட்டு நிமிர்ந்து நிக்காயா. நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனை விரியன் மாதிரி வரும். விஷப்பூச்சாயி பூச்சாயி உதறி போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, சாதாரண பூச்சியை விஷப்பூச்சாவும் விரியனாவும் ஆக்கி காட்டுறோம் உலகத்துக்கு. இதுதான் சிக்கல். என்னைக்கோ வந்த பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு பிறகு 25 வருஷமா வரல. ஆனா அதை சொல்லியே பாடிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு அதையும் சிறுசையும் எப்படி ஆக்கிட்டு இருப்போம். திருச்சி துரும்ப, திருச்சி கயிறாக்கி கயிறை
தூணாக்கி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா தேவனுக்குன்னு ஒழுங்கா எழும்புனா அந்த விரியன் பாம்பு எதாகும்? விஷப்பூச்சாகும். விஷப்பூச்சி எதாகும்? சாவான் என்று எதிர்பார்த்தவன் அநேகர சாவின் என்று விடுவிக்கிறவனாய் மாறுவான். அங்க தொடர்ந்து என்னதான் நடந்துச்சு? அடுத்து என்ன நடந்துச்சு? 8 9 பாருங்க. சாவான் என்று எதிர்பார்க்கப்பட்டவன் அநேகரை சாவின் என்று விடுவிக்கிறவனாய் மாறி போனான். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்சம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இந்த கல் அவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். சொல்லுங்க. இந்த கல்லில் மோதுபவன் அவன் நொறுங்கி போய் விடுவான். இந்த கல் அவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். நான் இயேசுவின் படையில் யுத்த வீரன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சொல்லுங்க. நான் இயேசுவின் படையில் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். உலகமே எதிர்த்து வரினும் எழுந்து செயல்படுவேன். சொல்லுங்க. உலகமே எதிர்த்து வரினும் எழுந்து செயல்படுவேன். நான் இயேசுவின் படையில் யுத்த வீரன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். உலகமே எதிர்த்து வரினும் எழுந்து செயல்படுவேன். இந்த கல்லில் அவன் நொறுங்கி போய் விடுவான். இந்த கல் அவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். இந்த கல்லில் அவன் நொறுங்கி, இந்த கல் அவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி அழிந்திடுவான். நான் இயேசுவின் படையில் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். உலகமே எதிர்த்து வரினும் எழுந்து செயல்படுவேன். அன்பின் ஆண்டவரே, உமக்காக எழுந்து நிற்க விரியன் பாம்புகளை எல்லாம் விஷப்பூச்சிகளாக்கி, விஷப்பூச்சிகளை எல்லாம் பூச்சிகளாக்கி உதறி விடுகிறதற்கு பலனும் தைரியமும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.